ரூபா அதை வாங்கி கொடுக்கணும். பால்ட்டிலாம் வந்துச்சு, எல்லாம் கொடுத்தான். உங்களுக்கு வயசு எவ்வளோ? 64 ஆச்சு. இனிமே கத்தி கத்தி என்ன பண்ண போறீங்க? கத்தி கத்தி செத்து போகிறேன், உனக்கு என்ன வந்து? இல்லை, நீங்கள் பரிசீலனை பண்ணுங்க. என்ன பரிசீலனை பண்ணணும்? அண்ணா நகரில் 3 ட்ரிபிள் பெட்ரூம் வீடு, அண்ணா நகரில் ட்ரிபிள் பெட்ரூம் வீடு ரெடியாக இருக்குது. ஒயிட் வாஷ் நடந்துருக்குது. நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா நீங்கள் உள்ளே இருக்கும்போதே ரிஜிஸ்ட்ரேஷன் யார் பேரில் சொல்கிறீங்களோ பண்ணிவிடுவோம். நீங்கள் வெளியே வந்து ஒன்று இருக்கலாம், ஒன்று வாடகை விடலாம். நீங்கள் ஏதாவது ஒரு கார்பரேஷனில் எம்டி ஆயிடலாம், கார் இருக்கும், செல்ஃபோன் இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் எங்கள் மேடை ஏறலாம், விருப்பப்படலாம் வீட்லேயே இருக்கலாம். ஏறனா 1 லட்சம் ரூபாய். நீ எந்திரான் யார்கிட்ட பேசுறது? திருதான் எந்த மயிரானதெல்லாம் எந்திரா லவடைக்க பால் இல்லை. நான் மேடையில் எப்படி தானே பேசுகிறேன், இவனுக்கு நான் மேடையை கொடுக்கணும். எந்திரான் நீ வெளியே வரமாட்டேன்னா நான் சொன்னேன். டேய், உள்ளே தாந்து வைக்கிறதுக்கு எழுதின அதே அம்பேத்கர் தாத்தா தான் வெளியே வர்றதுக்கும் எழுதியிருக்காரு. அதிகபட்சம் 5 நாள் வச்சுக்கலாம், அதிகபட்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 5 நாள் வச்சுக்கலாம். அதை தவிர புடுங்க கூட முடியாதுறான்னு. அப்படின்னு இந்த கட்சி உனக்கு பண்ணுச்சுன்னா, டேய் இந்த கட்சி இல்லைன்னா நான் பேண்ட் சட்டை போட்டு ரோட்டில் நடமாடவே முடியாதுடா. கோமணம் கட்டியிருந்தானா என் தாத்தன் தெரிஞ்சான். எங்கள் அப்பா வெள்ளாள தெருவில் துண்டை எடுத்து அக்கல்ல வச்சுருந்தாண்டா நடந்து போனான். செருப்பை கையில் தூக்கினாண்டா. இன்னைக்கு நான் அந்த காலத்தில் படிக்கும்போது பியூசி தாண்டி படிக்க முடியல. அவரோட பிறந்த நாளை கொண்டாடுறோம். எல்லாம் சொன்னாங்க அவரோட சிறப்புகள்லாம். லயோலா காலேஜில் விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தார். அண்ணாமலை மாதிரி அரை டிக்கெட்டில் படிச்சுட்டு வரல. ஆமாங்க, விஷுவல் கம்யூனிகேஷன் போய் படித்தார். நீங்கள் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் வேணும், நகல் வேணும்னா ஒரு பெட்டிஷன் போட்டிங்கன்னா அவர் எங்கே படித்தாருன்னு கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போய் எம்சிஏ படித்தார். அதுக்கப்புறம் உடனே திமுகவுக்கு வந்தவொடனே பதவி கொடுத்தோமா? வந்தவொடனே இளைஞரணி செயலாளரா? இல்லை, அது அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், கிரண்பேடி, எல் முருகன், விக்காத சாமானுக்கெல்லாம் பதவி கொடுக்கறது பிஜேபி. அதுக்கும் சரிப்பா, உள்ளே அனுப்பாத ஓயறதே இல்லை. ஆமாம், உள்ளே வச்சு என்னை நல்லா வேலை செய்யணும், நீங்கள் ஜாலியாக சிரிக்கணும். இதான கதை. எல்லாம் சொல்கிறான் வாரிசு அரசியல். கருணாநிதிக்கு பின்னாடி ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு பின்னாடி உதயநிதி, உதயநிதிக்கு பின்னாடி இன்பநிதி இருக்கு, பிறக்குது, வருது. உனக்கு எங்கடா வலிக்குது? எங்கள் ஆறுயிர் அண்ணனுக்கு பிறந்த நாள். நான் வந்ததிலிருந்து பார்த்தேன். அவர் 2019 அரசியலுக்கு வந்தார். நடிகராக இருக்கும்போதே வாக்கு கேட்டார். 19 ஆட்சி பாராளுமன்ற தேர்தலில் வெற்றியை பெற்று தந்துவிட்டு பதவிக்கு வந்தார் என்றெல்லாம் சொன்னார்கள். உங்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். அவன் கருவிலேயே கட்சிக்கு தியாகம் செய்தவன் இந்தியாவில் ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால் அது என் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினை தவிர வேறு எவனும் இல்லை. திருமணம் முடிந்தது, 3 வாரங்கள் கடந்தது. அண்ணன் தளபதி சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். சிறைச்சாலையில் ஒன்றை கஸ்தூரி போன ஜெயிலுன்னு நினைச்சிடாதீங்க. அந்த ஜெயிலு 1 வருஷம் ஜெயிலு. வெளியே வருவோமா வரமாட்டோமா தெரியாது. உயிரோட வருவோமா வரமாட்டோமான்னு தெரியாது. ஒருவேளை சிட்டி பாபுவும் பாலகிருஷ்ணனும் செத்து போகாமல் இருந்திருந்தால் எங்கள் அண்ணன் தளபதி அன்றே உயிரோடு இல்லை. திருமணம் முடிந்து 3 மாதம் ஆகவில்லை. அவள் கருவுற்றாள். காதல் கணவன் பக்கத்தில் இல்லை. கண்ணே நான் இருக்கிறேன் கரை சேர்க்க என்று சொல்வதற்கு கணவன் இல்லை. அவளுக்கு 5ஆம் மாதம் ஜடை தைக்கவில்லை. 7ஆம் மாதம் அரும்பழம் வைக்கவில்லை. அவளுக்கு 9ஆம் மாதம் சீமந்தம் நடக்கவில்லை. அவளை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போக, அவளுக்கு ஆறுதல் சொல்ல, கண்ணே உனக்கு சுகப்பிரசவம் நடக்கும், ஏதாவது நடந்தால் உன்னை கரை சேர்க்க காதலன் நான் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு கணவன் இல்லை. அவளே போனால், அவளே பெற்றால், அவளே கொண்டு வந்தால், பாலூட்டினால், சீராட்டினால், குளிப்பாட்டினால், ஆடை போட்டால், ஆடை போட்டு சென்னை மத்திய சிறைச்சாலைக்கு கொண்டு போய் கம்பிக்கு இடையில் காதலனே, கணவனே, கருவாக்கியவனே, நீ கருவாக்கியதை நான் அடித்து விடவில்லை, இதோ அழகாக கொண்டு வந்திருக்கிறேன் என்று காட்டினால் எங்கள் அன்னை துர்கா பார்த்தார். எங்கள் அண்ணன் தளபதி காட்டிய குழந்தை எங்கள் அண்ணன் உதயநிதி. இதை விட என்ன மயிறு தியாகம் ஆகணும் சொல்லு? இதை விட என்ன மயிறு தியாகம் ஆகணும்? கருவில் தியாகி அவன். இங்கே எல்லாம் சொன்னாங்க, அண்ணன் தனசேகரன்லேருந்து எல்லாருமே சொன்னாங்க, இந்த ஹாட் பாக்ஸுக்கு நீங்கள் வரல. அண்ணா ஒரு நிமிஷம் இருங்கண்ணா. இங்கே பேசுனா பேச மாட்டாங்க, முடிச்சுட்டு போய் உட்காந்துருவாங்க. எனக்கு தொல்லை கொடுக்க பின்னாடி பேசுவாங்க. நான் பின்னாடி பேசினா யாரும் தெரியாதே மைக்கில் திட்டிடுவேன். நான் பேப்பரை வச்சுருக்கேன். கம்ப்யூட்டரா இல்லை, மண்டியில் இருக்கிறது இறங்கணும், தடுக்காதீங்கப்பா சாமி. இந்த ஹாட் பேக்குக்கு வந்தீங்க, ஹாட் பேக்குக்கா வந்தீங்கன்னு ரொம்ப விவரமான ஆள் எங்கள் சதீஷ் கண்ணன். ஏன் ஹாட் பேக் கொடுத்தாரு சொல்லி பார்க்குங்க. அதில் சாப்பாடு வச்சா என்ன ஆகும்? என்னம்மா ஆகும்? உங்களை தான் ஆறி போவாது இல்லையா? என் பாணியில் சொன்னாதான். அப்போ இப்போ நாங்கள் கூட்டம் போட்டு இந்த ஹாட் பேக் கொடுத்தா 2026 தேர்தல் வரைக்கும் நீங்கள் ஆறி போயிடக்கூடாதுன்னு கொடுக்குறாரு எங்கள் ஆள் சதீஷ் கண்ணன். ஏன்னா ஒரு பேர் இருந்தால் பரவாயில்ல. சதீஷ்னாவே சமரசத்துக்கு இடையில்லாதவன். கண்ணன்னா 10 அவதாரம் எடுக்கிற கண்ணன். இப்பேற்பட்ட ஆளுக்கு ஹாட் பேக்கை கண்டுபிடிச்சான்னா எவ்வளோ பெரிய அறிவாளின்னு பார். அப்படி கொடுக்குறோம். இங்கே அவரோட பிறந்த நாளை கொண்டாடுறோம். எல்லாம் சொன்னாங்க அவரோட சிறப்புகள்லாம். அவர் பிறந்தார். லயோலா காலேஜில் விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தார். அண்ணாமலை மாதிரி அரை டிக்கெட்டில் படிச்சுட்டு வரல. ஆமாங்க, விஷுவல் கம்யூனிகேஷன் போய் படித்தார். நீங்கள் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் வேணும், நகல் வேணும்னா ஒரு பெட்டிஷன் போட்டிங்கன்னா அவர் எங்கே படித்தாருன்னு கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போய் எம்சிஏ படித்தார். அதுக்கப்புறம் உடனே
ஆயிஷா பின் சஃபில்லா. சூப்பர் சார், பக்காவா. சிஏ படித்தார். அதுக்கப்புறம் உடனே திமுகவுக்கு வந்தவொடனே பதவி கொடுத்தோமா? வந்தவொடனே இளைஞரணி செயலாளரா? இல்லை. அது அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், கிரண்பேடி, எல் முருகன், விற்காத சாமானுக்கெல்லாம் பதவி கொடுக்கறது பிஜேபி. அதுக்கும் சரிப்பா, உள்ளே அனுப்பாத ஓயறதே இல்லை. ஆமாம், உள்ளே வச்சு என்னை நல்லா வேலை செய்யணும், நீங்கள் ஜாலியாக சிரிக்கணும். இதான கதை. நான் என்ன சொன்னேன்? உதவாரத்தெல்லாம் எங்கே போடுவோம்? நம்ம எங்கம்மா போடுவோம்? காயெல்லாம் கடைக்கு போடுவோம் இல்லையா? அழகாக ஓடிட்டு இருக்கும் டிவி. அதை போய் போட்டால் எவ்வளோ தருவான்? 100 ரூபா தருவானா? அந்த மாதிரி உதவாத டிவி, உதவாத டேப் ரெக்கார்டரு, உதவாத வாஷிங் மிஷின், இதெல்லாம் தான் தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணாமலை, எல் முருகன், கிரண்பேடி இப்படிலாம் பொறுக்கி 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 கொடுப்பான். திமுக அப்படி இல்லை. எவன் உழைக்கிறானோ அவனுக்கு உயர்வு உண்டு, எவன் உழைக்கலையோ அவனுக்கு கல்த்தாவும் உண்டு. அதாண்டா திமுக. எங்கள் அண்ணன் தளபதி வந்தார். என்ன சொன்னாங்க? வந்தார், ஒரே கல், வேறு எவனா எடுத்தானா? யாருக்காவது தோணுச்சா? ஒரே ஒரு செங்கல் எவ்வளோ? 13 ரூபாயா ஒரு செங்கல்? இப்போ இன்றைக்கி ரேட்டு 13 ரூபான்னு நினைக்கிறேன். இல்லை, அப்போ அவர் கையில் எடுக்கும்போது 8 ரூபா இருந்திருக்கும். 8 ரூபா செங்கல்லில் 39 சீட்டை ஜெயிக்க முடியும்னா அது எங்கள் அண்ணன் உதயநிதியை தவிர வேறு எவனாலையாவது முடியுமா? அது ஒரே ஒத்த செங்கல், ஒத்த செங்கலில் ஜெயிக்க வச்சான். எல்லாம் சொல்கிறான் வாரிசு அரசியல், கருணாநிதிக்கு பின்னாடி ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு பின்னாடி உதயநிதி, உதயநிதிக்கு பின்னாடி இன்பநிதி. இருக்குது, பிறக்குது, வருது. உனக்கு எங்கடா வலிக்குது? ஆமாம், 83 வயசில் தலைவர் கலைஞரை கேட்டானுங்க, வாரிசு அரசியல், வாரிசு அரசியல், வாரிசு அரசியல். நான் சொல்லலை, எங்கள் தாத்தா கலைஞர் சொன்னார். ஆண்மை இருக்கிறது, பிள்ளை பிறக்கிறது, இன்னும் இருக்கிறதுன்னாரு. எப்போ? 83 இயர்ஸ் ஓல்டில் இன்னும் ஓட்டுமா வாங்கன்றாரு. அப்படிப்பட்ட கட்சி இது. அது இல்லைன்னா என்ன பண்ணோம்? அரச மரத்தை சுத்த சொல்கிற ஆட்சி திமுக ஆட்சி இல்லை. கருத்தரிப்பு மையத்துக்கு போகணும், முன்னாடிலாம் காசு கொடுக்கணும். நாங்கள் தான் பார்த்தோம். எங்கள் அண்ணன் மாசுவை மந்திரி ஆகிட்டோமா, அவர் என்ன பண்ணிட்டார்? இப்போ ஃப்ரீயாக கருத்தரிப்பு மையம் அரசாங்கத்து சார்பில் திறந்துட்டோம். ஆண்மை இல்லாதவன், புள்ள பிறக்காதவெல்லாம் வா என்கிட்ட ஒரு லெட்டர் வாங்கிட்டு போ, அங்கே டீன் ஒழுங்காக பார்ப்போம், அடுத்த 3 மாதத்தில் கருவாவெல்லாம் என்னை வந்து கேளு. அதுக்கு நாங்கள் பொறுப்பு. அதனால் இருக்கிறது பிறக்குது. உங்களுக்கு எங்கே நோவுது? நான் கேட்குறது அதுதான். இப்போ கலைஞர் இருந்தார், தாத்தா என்ன சொன்னார்? அவர் தெளிவாக சொன்னார், கல்யாணம் பண்ண போறியா? 8வது படிச்சிருந்தா 5000, 10வது படிச்சிருந்தா 10,000, காலேஜுக்கு போயிருந்தா 30,000. இதை சுருக்கமாக சொல்லணும்னா, ஆணையோ பெண்ணையோ அங்கே இருக்கிற தாய்மார்கள்லாம் தூரமாக இருக்கிறாங்க, அவங்கள பார்க்கவே முடியல. அவங்களுக்கு ஒரு லைட்டு போட்டிருந்தா கூட சிரிக்கிறாங்களா இல்லையா, என்னை திட்டுறாங்களா ஒன்றுமே தெரியல. சிரிக்கிறாங்களா? சரி. அவர் சொன்னார், ஆணையோ பெண்ணையோ பெற்றுவிட்டால் என் தாயே நீ கவலைப்படாதே, திருமணம் நடத்த வேண்டுமா? தாத்தா நான் இருக்கிறேன் வா, ரூபாய் 30,000 தருகிறேன். திருமணம் முடிந்ததா? அந்த ஜோடி ஆக்கி சாப்பிட அரிசி இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி தருகிறேன். அந்த அரிசியை ஆக்கி சாப்பிட கேஸ் அடுப்பும் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, கேஸ் அடுப்பும் இலவசமாய் தருகிறேன். ஆக்கி சாப்பிட்ட ஜோடிக்கு பொழுது போகவில்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன். டிவியை பார்த்து உறங்கு, பொழுது போகவில்லையா? மணமகன் மணமகளை கர்ப்பமாக்கி விட்டானா? 7 மாதம் ஆகி போனதா? அவளுக்கு சத்தான உணவு இல்லையா? மாமனார் வாங்கி தரவில்லையா? கணவன் வாங்கி தரவில்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, மாதம் 1000 வீதம் 3 மாதம் தருகிறேன். சாப்பிட்டு சத்தாக சாப்பிட்டு முத்தாக பெத்து போடு, பெத்து போட்ட